பிரதோஷம் நாளில் சிவனை வழிபடும் பொழுது காணும் ஒன்று கொஞ்ச நாளிலேயே ஆச்சரிய பலன் உறுதி. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இருவேளை பிரதோஷம் வருகிறது. சந்திரன் 13ஆம் திதியில் இருக்கும்போது வரும் இந்த நாள் சிவனை வழிபட சிறந்த காலமாகும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் வேளையில் இருந்து இரவு வரும் நேரம் வரை சிவனை நினைத்து வழிபட்டால் அவர் அருள் பேரொளியாய் பொழியும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷம் நாளில் சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் எண்ணிலடங்காதது. மனிதர்கள் எதிர்கொள்ளும் பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் தடைகள் விலகும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக சோம பிரதோஷம், பவள பிரதோஷம், சனி பிரதோஷம் என தனித்தனியாக வரும் பிரதோஷ நாட்களில் தனித்தன்மை உள்ளது. சோம பிரதோஷத்தில் வழிபட்டால் மன அமைதி பெருகும். பவள பிரதோஷத்தில் வழிபட்டால் செல்வம் பெருகும். சனி பிரதோஷத்தில் வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் உடல், மனம், ஆத்மா ஆகிய மூன்றுக்கும் சமநிலை கிடைக்கிறது. மனதில் உள்ள குழப்பங்கள், கவலைகள் நீங்கி மனதிற்கு பேரமைதி கிடைக்கும். அதே சமயம் உடல் நலம் மேம்பட்டு நோய்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. சிவபெருமானின் திருநாமத்தை ஜெபித்தாலோ, ஓம் நம சிவாய என்று மனதில் உரத்தோசையாக சொன்னாலோ மனிதனின் ஆன்மா தூய்மையாகி உயர்ந்த நிலையை அடையும். பிரதோஷம் நாளில் கோவிலுக்கு சென்று சிவனின் அபிஷேகத்தை காண்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். பால், தயிர், தேன், பன்னீர், புனித நீர் ஆகியவற்றால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது அதை காணும் பக்தர்களுக்கும் புண்ணியம் சேரும். பலர் அந்த நேரத்தில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவார்கள். ஒவ்வொரு வில்வ இலைக்கும் தனித்தனி தெய்வீக சக்தி உள்ளது என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. வீட்டிலிருந்தே சிவனை வழிபட விரும்பினால் பிரதோஷம் நாளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சிறிய தீபம் ஏற்றி சிவபெருமானின் படிமத்திற்கு முன்னால் வைத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை குறைந்தது 108 முறை ஜபிக்க வேண்டும். முடிந்தால் விரதம் இருந்து மாலை வழிபாட்டை செய்வது இன்னும் சிறந்த பலனை தரும். அந்த நாளில் சைவ சந்நிதிகளுக்கு சென்று அன்னதானம் செய்வதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. பிரதோஷம் நாளில் சிவனை வழிபட்டால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை பெருகும். வேலைக்கு தடையாக இருந்த சிக்கல்கள் நீங்கி விரைவில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த நாளில் சிவனை மனமாற வழிபட்டால் அவர் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வழிவகுக்கும் பிரதோஷம் நாள் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும். சிவனை முழு நம்பிக்கையோடு வழிபட்டால் பாவங்கள் கரைந்துவிடும். வாழ்வில் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தும் அதிகரிக்கும். அதனால் பிரதோஷம் நாளில் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது அல்லது வீட்டிலிருந்தே மனமாற ஜெபிப்பது போன்ற வழக்கத்தை நாம் மறக்காமல் பின்பற்ற வேண்டும். இது வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான ஆன்மீக பழக்கமாகும்.